ஐயனார் துணை சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம சேரன் ரொம்ப குழம்பி போய் இருக்கிறாப்ல. சந்தா கிட்ட போய் நேத்து நீ சொன்னப்ப எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா இப்பதான் எனக்கு புரியுது. அது எப்படி அப்படின்னு சொல்லி நம்ம சந்தா கிட்டயே சேரன் கேட்க ஆரம்பிக்கிறாப்ல. நம்ம சந்தாவும் திரும்பி நின்னு சிரிச்சுக்கிட்டே அன்னைக்கு சைட்ல இருக்கப்போ மழை பெஞ்சதுல அப்பதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. சேரனுக்கு அது எப்படி நமக்கு தெரியாம நடந்திருக்கும் அப்படின்னு குழம்பி போய் நிக்கிறாப்புல. அதுக்கப்புறம் தான் ஆமா நான் சென்னையில இருக்கிறப்ப எப்ப மழை பெஞ்சுது மழையே பெய்யலையே அப்படின்னு உடனே ஆமால மழை பெய்யல அப்புறம் எப்படி அப்படின்னு சேரன் கேட்க நான் சும்மா தான் பொய் சொன்னேன். நீங்க ஒருவேளை இங்க வரலனாலும் இந்த பொய்யை சொல்லி தான் நான் கல்யாணத்தை நிப்பாட்டி இருப்பேன் அப்படின்னு சந்தா சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்ம சேரனுக்கே கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொய்யை வந்து வெளியில தெரிய விடக்கூடாது அப்படின்னு நம்ம சந்தா சொல்லிக்கிறாங்க. சேரனும் ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதே நேரத்தில் இங்க வீட்டுக்குள்ள நம்ம பாண்டி பல்லவன் எல்லாம் அவங்க கிட்ட தண்ணி கேட்குறாங்க. தண்ணி கேட்டால் அவங்களுக்கு புரியவே இல்லை. அதுக்கப்புறம் சந்தாவோட அப்பாவுக்கு தான் தமிழ் தெரியும் இல்லையா, அவர் தான் அவங்க பாணி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி எப்படியே தண்ணியை குடிச்சிக்கிட்டு இருக்கும்போதே நம்ம சேரன் வந்து நீலா சோழன் சேரன் பாண்டியன் எல்லாத்தையும் கூப்பிடுறாப்புல வெளியில. வெளியில கூப்பிட்டுக்கிட்டு வந்து அதுக்கப்புறம் தான் நிலாவும் சேரனும் சேர்ந்து எல்லா உண்மையுமே சொல்றாங்க. இந்த மாதிரி சந்தா ஒன்றும் கன்சீவாலாம் இல்லை, அவள் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காக தான் பொய் சொல்லியிருக்கா அப்படின்னு விஷயத்த அவங்க எல்லாத்துக்கும் சொல்லிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன, இந்த பொய்யை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெளியில் விடவே கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களும் பிளான் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நிச்சயம் பண்ணுறதுக்கு எப்படி பண்ணணும் அப்படின்னு பேசுகிறாங்க. பொண்ணு வீட்டு சைட்லேருந்து மாப்பிள்ளைக்கு ட்ரெஸ்ஸு மோதிரம் எடுப்பாங்க. அதே மாதிரி மாப்பிள்ளை வீட்டு சைட்லேருந்து பொண்ணுக்கு சேலை மோதிரம் நிச்சயத்துக்கு அப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ ஒரு வாரம் கழிச்சு நிச்சயதார்த்த மாட்டுக்கு ஸோ அவங்கெல்லாம் மறுபடியும் சென்னைக்கு ட்ரெயினில் கிளம்பி வந்து ஜாலியாக பேசிக்கிட்டே வராங்க. போகும்போது நம்ம சேரன் ரொம்ப சோகமாக இருந்தார் இல்லையா, இப்போ திருப்பி வரும்போது பயங்கர சந்தோஷமாக நம்ம சந்தா கூட ஃபோன் பேசிக்கிட்டே வராப்புல. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்கமிங்கில் என்ன நடக்க போகுதுன்னு.